பாப்போங்க. ஆச்சுன்னா சந்தோஷம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் டிவிக்கு நான் டவுன் பண்ணி பேசுறேன் அப்படிங்கிற மோடு கிடையாது. அவங்களுக்கு கீழே போய் இயங்குற அளவுக்கு அவங்க இன்னும் பண்படவே இல்லைன்னு நான் சொல்றேன். ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ் இல்ல இருந்துட்டாங்க. இன்னும் நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சுனா தாராளமா போய் இயங்கலாம் அவங்க கூட. ஏன்னா அவங்களுக்கு தமிழக அரசியலோட எல்லா கல நிலவரம் முழுசா தெரிஞ்சிருக்கும். டிவிகேக்கு நான் சொல்றேன். அதுவும் குறிப்பா அந்த குட்டி பசங்களுக்குலாம் அரசியல்னா என்னங்கறத கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு சூப்பரா இருக்கும். டிவிகேல இருக்க மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல குட்டி பசங்க, அவங்களுக்கு தமிழ்நாட்டோட அரசியல் புரிஞ்சு போச்சுன்னா தமிழ்நாடு பொழைச்சுக்கும். ஏன்னா அவ்வளவு பிளாங்கா இருக்காங்க, எதுவுமே தெரியாம இருக்காங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பர் அரசியல பூத்திட்டோம்னா அவனுங்க ஒரு மாதிரி வெறித்தனமா தலைவர் சொன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே வெறித்தனமா செய்வாங்க. சோ அப்படி இருக்கப்ப அந்த மோடு ஓகே, பல வருஷங்களுக்கு அப்புறம் ஓகே. இப்ப வர கட்சிகள் எங்களுக்கு கீழே நீங்க வாங்குங்கிறது அவங்க அதுல போய் அவங்க சேர்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சி மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்க கட்சிக்கு ஒரு அடையாளம், மிகப்பெரிய அடையாளம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், உறுதியா இருக்கும். நான் அரசியலுங்கிறப்ப எல்லாத்தையும் தள்ளி வச்சு தானே பேசுறாங்க. இப்பதான் மிக கிளியரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கனால கொள்கையில ஒரு பல லேயர்ல பேசுறாங்க. ஒன்னா இருப்போம், மக்கள் ஆடுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவோம். ஆனா அப்படிங்கிற ஒரு பசப்பு வார்த்தைகள் இருக்குல்ல, அது நிறைய தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ அப்படி இருக்கப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே கூட கூட்டணி நடக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறப்ப சொல்லக்கூடிய வகையில டிவிக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான பார்ட்டியா, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, இதை வச்சு இவ்வளவு அதிகாரம் மீன்ஸ் எம்எல்ஏக்கள் வர முடியுமா அப்படிங்கிற மோட்ல சொல்லக்கூடிய வகையில சீட்ஸ் வின் பண்ணிடுவாங்க. சீரியஸ்லி வின் பண்ணிடுவாங்க கண்டிப்பா.